சித்தி பாகிரதி. சித்தி சித்தி, என்ன பாருங்க. பாகிரதி கண்களை விழித்து மிரள மிரள பார்த்தார். என்ன சித்தி, என்னை தெரியலையா? அப்படி பார்க்குறீங்களே. உங்கள் பொண்ணு ருக்கு இல்லையானா? நீங்கள் என்ன மறந்தாலும் நான் உங்களை மறக்கலை சித்தி என்றாள் ருக்கு. பாகிரதியின் கண்களில் நீர் அருவியாக கொட்டியது. யாரது? ருக்குவா என்றாள் பாகிரதி. மறுபடி நினைவு இழந்தாள். ருக்கு அதற்குள் பேச்சு கொடுக்காத, நன்றாக மயக்க தெளியட்டும் என்று சொன்னான் அவள் கணவன் கோபாலன். அரை மணி நேரம் சென்ற பின் பாகிரதிக்கு மயக்க தெளிந்தது. ஏன்னா என் சித்திக்கு ஒன்று இல்லையே, பிழைத்து விடுவாங்கல்லவா. ஒன்றும் அபாயம் இல்லை இருக்கு. அவளை பிழைக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இதோ பார், உன் சித்தி கண்ணை திறக்கிறாள். இனி பயம் இல்லை. சித்தி சித்தி, இப்போ எப்படி இருக்குது? ஆ, நான் எப்படி இங்கே வந்தேன்? என்ன அதிர்ஷ்டம்தான் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தது. சித்தி, இதுதான் உங்கள் பேத்தி பூமா. அசாத்திய விஷமா. இவன் தான் பேரன் குமார். பூமா பூமிக்கு நெருப்ப வச்சா குமார் ஆகாசத்துக்கு நெருப்ப வச்சிருவான். அவ்வளோ பரம சாதுக்கள். பாகிரதி ஆச்சரியத்தால் கண்களை மூடி மூடி திறந்தாள். ருக்கு காஃபி கொண்டு வர உள்ளே போனார். இதோ பார் பாகிரதி, இவதான் உன் மூத்தாள் பெண் ருக்கு. இனிமே நீண்டா இவளை கவனிச்சுக்கணும். ருக்கு, இதோ பார், உன் சித்தி. எங்க சித்திக்கு நமஸ்காரம் பண்ணு. 20 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் இப்படிதான் சுந்தரேச ஐயர் தன் மூத்தாள் பெண் ருக்குவை தன் இளையாளுக்கு அறிமுகப்படுத்தினார். பாகிரதிக்கு ஞாபகம் வந்தது. அப்போது ருக்குவுக்கு 2 வயது. யார் அவளை பார்த்தாலும் அள்ளி அணைத்து அப்படியே முத்தமிடுவார்கள். அவ்வளோ அழகு. பாகிரதியும் ருக்குவிடம் அன்பாய்தான் இருந்தாள். அடுத்த வருஷம் பாகிரதிக்கு சாந்தா பிறந்தாள். அதன் பிறகு பாகிரதியின் போக்கு மாறிவிட்டது. அதுவும் இல்லாமல் சாந்தா கண்ணங்கரேன் என்று மண்டை பெரிதாக பெரிய கண்களுடன் பார்க்க மிக விகாரமாக இருந்தாள். தன் பெண் தன் மூத்தாள் பெண்ணை விட அழகில் ரொம்பவும் மட்டம் என்ற விஷயம் அவளுக்கு ருக்குவிடம் ஒருவித அசூசையும் பொறாமையும் உண்டு பண்ணியது. ருக்குவை காரணம் இல்லாமல் கோபித்து வந்தாள். அவள் ஏதாவது செய்தான் ஏன் செய்தாய் என்றும், செய்யாமல் இருந்தால் ஏன் செய்யாமல் இருக்கிறாய் என்றும் பாகிரதி சொல்லுவாள். சித்தி, இந்த காஃபியை கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்த குழந்தைகளை என்னை படுத்துகிற பாடும் ஒரு நாள் போகிறதும் எனக்கு யுகமாய் இருக்கு என்று சொல்லி காஃபியை கொடுத்தாள் ருக்கு. பாகிரதி படுத்தபடியே காஃபியை வாங்கி சாப்பிட்டாள். இதுங்க என்னை படுத்துகிற பாடு ஒரு நாள் போகிறது ஒரு யுகமாய் இருக்கு என்று ருக்கு சொன்னதை நினைத்து பார்த்தாள். மூத்தாள் குழந்தையை இளையால் படுத்துவது உலகத்திலே புதிது இல்லதான். ஆனால் அவள் ருக்குவை படுத்தியது கொஞ்சம் அதிகம் என்றே சொல்ல வேண்டும். இவ்வளோ தூரம் படுத்தையும் ருக்கு வாய் திறப்பதில்லை. சித்தி சித்தி என்று ஒட்டியபடியே இருந்தாள். சாந்தா ருக்குவை சதா படுத்தி வந்தாள். அப்போது கூட வாய் திறப்பதில்லை. நல்ல சோறு, நல்ல பாவாடை கிடையாது. ஒரு ஆறுதலான பேச்சும் கிடையாது. சுந்தரேச ஐயருக்கு இதெல்லாம் கவனிக்க பொழுது இருந்தால்தானே. இவ்வித சித்தியிடம் அவஸ்தைப்பட்டும் கூட புன்முறுவலுடன் ருக்கும் இருக்கும்போது அவர்தான் எப்படி பாகிரதியை தப்பான எண்ண முடியும்? வேலையெல்லாம் முடித்து கொண்டு ருக்கு பாகிரதியிடம் வந்து உட்கார்ந்து கொண்டு, சித்தி, உடம்பை பிடிக்கட்டுமா என்று ஆரம்பித்தாள். இந்த படுபாவை ருக்குவை துன்பத்திற்கு உள்ளாக்கியதற்கு என் உடம்பை பிடித்து விடுறாளாமே. சிறு வயதில் இவள் மென்னியே பிடித்து வந்த என்ன இவள் ஏன் இப்படி நேசிக்கிறாள்? என்ன சித்தி, நீங்கள் ஒரு காரியம் செய்துவிட்டு எனக்கு தெரியாது என்றுதானே நினைத்து கொண்டிருக்கிறீங்க என்றாள் ருக்கு. பாகிரதி திடுக்கிட்டாள். அப்படியானால் தான் செய்த காரியம் இவளுக்கு தெரிந்து விட்டதா? அப்படி இருந்துமா என்னை நேசிக்கிறாள்? பாகிரதியின் மனசாட்சி குத்தியது. நீ என்ன சொல்ற ருக்கு? நான் என்ன செய்தேன் சொல்லட்டுமா? சொல்லே. பாகிரதியின் குரல் படபடவென நடுங்கியது. வயதிலே பிறந்த பெண் மாதிரி நாடகம் நடிக்கிறா. என்ன ஆனா பெற்ற பெண் ஆக மாட்டாள். ரொம்ப கரிசனப்பட்டவ மாதிரி நடிக்கிறத பார். மகா கள்ளி என்று நீங்கள் என்ன தப்பா நினைக்கிறீங்க? இப்படி நினைக்கிறது தான் நீங்கள் செய்த காரியம். நான் சொல்றது சரிதானே? பாகிரதிக்கு பெரும் மூச்சு வந்தது. அது அவளுக்கு ஆறுதல் மூச்சு. நல்ல வேளை நான் செய்தது அவளுக்கு தெரியவில்லை. அவள் ருக்கு செய்த பெரிய அநீதி அல்லவா அது? அதை அப்போது எப்படி செய்தாள் என்பதை இப்போது நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இதோ பார் பாகிரதி,
இப்போ என் ஆஃபீஸில் ஒரு புது மேனேஜர் வந்திருக்கிறார். நல்ல சுபாவம். நம்ம ருக்குவோட அழகை பற்றி கேள்விப்பட்டு எதிர் ஜாமீன் கூட வேண்டான்னு சொல்லி ருக்குவை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுறார் என்றார் சுந்தரேசன் ஐயர். சம்பளம் மாதம் 200 ரூபாய். அவர் நல்ல சிவப்பு நிறம். தாயார் தகப்பனாருக்கு ஊரில் நிறைய நிலம் இருக்கு. ஒரே பிள்ளை. வர வர சம்பளம் உயர்ந்து 500 ரூபாய் கூட போகும். 10,000 ரூபாய் எதிர் ஜாமீன் கொடுத்தா கூட யார் யாரோ வந்தார்களாம். அவர் நம்ம ருக்குவுக்கு கிடைப்பது ருக்குவின் அதிர்ஷ்டம் என்றார். அவர்கள் ருக்குவை பார்க்க வந்தார்கள். அவர்களுடைய பணக்கார தோரணையும் நல்ல சுபாவமும் மாப்பிள்ளையினுடைய அழகு படிப்பு முதலியனவும் சேர்ந்து பாகிரதின் மனதில் ஒருவித அசூசையை உண்டு பண்ணிவிட்டது. ருக்குவுக்கா இவ்வளோ பணக்கார இடமும் கண்ணெறிந்த கணவனும்? என் பெண் சாந்தாவுக்கு இந்த வரன் கிடைக்குமா? கிடைக்காதுதான். என் பெண்ணுக்கு கிடைக்காவிட்டாலும் ருக்குவுக்கு அந்த வரன் குதிரக்கூடாது. அவள் மனம் பொறாமை தீயால் மூட்டப்பட்டது. அநேகமாக எல்லாம் முடிவாகும் தருவாயில் திடீரென கல்யாணம் நின்றுவிட்டது. எந்த பேயோ என்னுடைய குழந்தை தலையில் மண்ணை வாரி போட்டு விட்டால் நல்ல வரன் தட்டிவிட்டது. என் பெண் ருக்குவுக்கு சித்த சுவாதனம் சரியில்லை என்று அடிக்கடி காக்கா வலிப்பு வருவதாகவும் அவள் அழகுக்காக ஆசைப்பட்டு மோசம் போக வேண்டாம் என்று எந்த படுவாவையோ சம்மந்திக்கு எழுதி போட்டு கலைத்து விட்டாள். அது சுத்த பொய் என்று எவ்வளோ சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை. இப்படி மொட்டை கடிதம் எழுதியவள் உருப்படாமல் போவதுடன் அவள் பெண்ணுக்கும் இதே கதி நடக்க வேண்டும் என்று சாபமிட்டாள் சுந்தரேசன் ஐயர். எப்படியோ ருக்குவுக்கு ஏழை கம்ப்யூட்டர் கோபாலனுக்கும் திருமணம் நடந்தது. சாந்தா பெரிய இடத்து மாட்டுப்பெண். ஆனால் அப்பா செத்து போன போது உங்களை பார்த்தது நான் போட்ட கடிதங்களுக்கு பதில் கூட போடவில்லையே சித்தி என்று ஒரு ஆரஞ்சை உரித்து கொடுத்தாள் ருக்கு. ஆமாம், பாகிரதில் பதில் போடவில்லைதான். அப்பா செத்து போயாச்சு. இன்னும் என்ன சித்தி வரவு? நாளைக்கு பிரசவம் என்று சொல்லி இங்கே வரவா? என்னைக்கு அவர் செத்து போனாரோ அன்றே உறவு விட்டுப்பட்டது என்று எண்ணினாள் பாகிரதி. என்னமோ போல இருக்கு ருக்கு. அப்புறம் நிறைய பேசுவோம். சித்த தூங்குறேன் என்றாள் பாகிரதி. தூக்கம் வரவில்லை. கண்ணை மட்டும் மூடிக்கொண்டாள் பாகிரதி. 5 ஆண்டுகளிலே எவ்வளவு சம்பவங்கள்! கணவன் இறந்த பிறகு வீடு வாசலை விற்றுவிட்டு சாந்தாவிடமே போய்விட்டாள் பாகிரதி. வீடு விற்ற பணத்தை தன் மகள் சாந்தாவிடமே கொடுத்து விட்டாள். 1 வருட காலம் சென்றது. சாந்தாவும் அவள் கணவனும் டாம்பிகமாக வாழ்ந்து வந்தார்கள். பாகிரதி வீட்டில் இருந்தது பிடிக்கவில்லை அவளுக்கு. அவளை சமையல்காரியாக நடத்தினார்கள். அவர்கள் அவளை வெறுத்தது மட்டுமல்லாமல் வீட்டை விட்டே துரத்தும் அளவுக்கு வந்துவிட்ட நிலைமையை கண்டு அங்கிருந்து புறப்பட்டாள் பாகிரது. பெண்ணாவது மண்ணாங்கட்டியாவது என்று வாழ்க்கையில் சலிப்பு ஏற்பட்டு விட்டது. அதன் பிறகு அவள் கிராமத்தில் தன்னுடைய தாயார் வீட்டுக்கு போய்விட்டாள். அங்கு 3 வருஷங்கள் இருந்தாள். அவள் தாயாரும் இறந்துவிட்டாள். இவளும் படுத்த படுக்கையானால். அப்போது கூட சாந்தா வரவில்லை. அவள் கணவனுக்கு மேல்நாட்டில் 6 மாதம் பயிற்சி. அவனுடன் அவளும் போய்விட்டாள். சென்ற 1 வாரமாகவே பாகிரதின் மனதில் ஒரு சபலம். ருக்குவுக்கு தான் இழைத்த கொடுமைக்கு தான் கடவுள் தன்னை இப்படி தண்டிக்கிறாய் என்று நினைத்தாள். அவள் மனம் அவளை சுட்டது. எப்படியோ ருக்குவிடம் போய் மன்னிப்பு கேட்பது என்று தீர்மானித்து அவள் விலாசத்தை கண்டுபிடித்து அங்கு போனாள். அவள் கணவன் மறுபடி வைத்தியசாலையில் படித்து டாக்டராக இருப்பதை தெரிந்து கொண்டாள். அன்று அவள் வீட்டை அடையாளம் கண்டுபிடித்து வாசப்படி அருகில் போனபோது திடீரென்று மயக்கம் போட்டு விழுந்தாள். யாரோ நோயாளி என்று நினைத்து ருக்குவின் கணவன் அவளை உள்ளே கொண்டு போய் சேர்த்தான். அதே சமயம் அங்கு வந்த ருக்கு அவளை தன் சித்தி என கண்டு கொண்டாள். ருக்கு, நீ தெய்வ பெண். நான் செய்த கொடுமைக்கு நீ என்னிடம் காட்டும் அன்பு கடவுளுக்கே பொறுக்காது. அழாக்குறையாக சொன்னாள் பாகிரதி. பேசாம இருங்க சித்தி. இன்றைக்கு நான் நன்றாயிருப்பது உங்களால் தானே. தாயில்லாத என்ன 2 வயது முதல் 18 வயது வரை ஆளாக்கியது நீங்க தானே. என்னை நீங்கள் கொடுமையாக நடத்தியதாக நீங்கள் ஏன் தப்பா நினைக்கிறீங்க? நீங்கள் என்னை கண்டிப்பாக நடத்தியதால் தான் நான் இன்று வாழ்க்கையில் வெற்றி காண்கிறேன். உங்களை நான் நினைக்காத நாளே இல்லை. ஆனால் நீங்க தான் மறந்து விட்டீங்க என்றாள் ருக்கு. அவள் கண்களில் நீர் துளித்தது. உனக்கு நான் செய்த கொடுமைக்கு சிகரம் வைத்தால் போல் நான் செய்த ஒரு காரியம் உனக்கு தெரிந்தால்
உன் மனம் என்ன பாடுபடும் தெரியுமா? நான் மட்டும் அந்த காரியம் செய்யாதிருந்தால் இன்று நீ 1000 ரூபாய் சம்பள உத்தியோகஸ்தர் மனைவியார் பங்களா கார் வைத்துக்கொண்டு உன்னத சதனில் இருந்திருப்பாய். உனக்கு வர இருந்த கணவனுக்கு உன்னை பற்றி மொட்டை கடிதம் போ எழுதியது இந்த பாவிதான். இப்படியும் செய்திருப்பேனா என்று நினைக்காத. மூத்தாள் பெண் என்ற அசூசையை என்னை அப்படி செய்ய தூண்டியது என்றாள் பாகிரதி. சித்தி, இதன் மூலம் நீங்கள் எனக்கு செய்திருக்கும் உதவிக்கு நான் எவ்வளவு ஜென்மம் எடுத்து உங்களுக்கு உழைத்தாலும் ஈடாகாது. ஆம், அது உங்களுடைய உதவிதான் என்னை ஏழையாக பார்த்தாலும் சுமங்கலியாக பார்க்க முடிகிறது. தாங்கள் மட்டும் அப்படிப்பட்ட காரியம் செய்யாதிருந்தா இன்று என் நிலைமை சொல்லவே வாய் கூசுகிறதே என்றாள் ருக்கு. நீ என்ன சொல்ற ருக்கு என்று பரபரப்புடன் கேட்டாள் பாகிரதி. எனக்கு முதல் முதல் பார்த்த வரன் 4 வருஷம் முந்தைய ஆஃபீஸ் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு ஆகாய விமானத்திலே போனபோது விபத்தில் உயிர் துறந்து விட்டார். நீங்க கேள்விப்படவில்லையா என்றாள் ருக்கு. தெய்வமே, நான் ருக்கு செய்த தீவினை கடைசியில் நல்ல உதவியாகவே வாய்த்துவிட்டது. எல்லாம் உன் கருணை என்று சொல்லியவாறு ஆனந்த கண்ணீர் பெருக்கினாள் ருக்குவின் சித்தி பாகிரதி. இந்த கதை வெளியான வருடம் 1957.